பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மாணவிகளுக்கான சான்றுகள், அந்த பகுதி மக்களுடைய ஆவணங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில், அதை காய வைத்திருக்கக்கூடிய நிலையில், அதனை நேரடியாக பார்வையிட்டு அந்த மக்களினுடைய துன்பங்கள் குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் நேரடியாக கேட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. நேரடியாகவே அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து வருகிறார். ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கு கல்வி என்பதே மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்து வந்த நிலையில், இது போன்ற அரசின் மெத்தனத்தால் அரசு முறையாக தூர்வாராத நிலையில், ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் முறையான தடுப்புகளை அமைக்காத நிலையில் தரமற்ற தடுப்புகள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக உடைந்து வந்து தற்பொழுது அந்த பகுதியை மூழ்கடித்திருக்கிறது. கண்ணீர் மல்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அந்த பகுதி பெண்கள் அவர்களுடைய குறைகளை கூறக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். ஏனென்றால் அனைத்தையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக, தாயாக இருந்து அவர்களுடைய அந்த கண்ணீருக்கான குறைகளை கேட்டறியக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளை தான் நாம் அந்த தக்காமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்காக நேரடியாக சென்று அவர்களுடைய துன்பங்களை குறித்து கேட்டறிந்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் ஒரு தாயாக இருப்பவருக்கு தான் மக்களுடைய துன்பங்களை புரியும், அவர்களுடைய துன்பங்களுக்கான தீர்வு என்னவென்று தெரியும். அந்த வகையிலாக தான் அந்த பகுதி மக்களுக்கான துயரங்களை நேரடியாகவே கேட்டறிந்து வருகிறார். அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து இந்த பெருவெள்ளம் எப்படியான ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது, இதனால் அவர்கள் எப்படி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார் என சரக்கு பூரா தண்ணி வச்சுட்டு என்னது கடலை மல்லாட்டை நெல் வியாபாரி பூரா 20 கோடி சரக்கு ஆற்றுல போயிடுச்சு வச்சுருந்தாங்க. ஆமாம், எல்லாம் கமிட்டி பக்கத்தில் தான், நீங்கள் உள்ளே கூட போய் பார்க்கலாம். பூரா அரிச்சிட்டு போயிடுச்சு. 1000 மூட்டை கடலையே அரிச்சிட்டு போயிடுச்சு. பக்கத்துல தான் கமிட்டி. இங்கிருந்து ஒரு மார்க்கெட் கமிட்டி பணம் கொடுக்கல. பணம்லாம் கொடுத்துட்டாங்க, விவசாயிக்கு போயிடுச்சு, வியாபாரி பணம் பூரா போயிடுச்சு. கவர்மெண்ட் சொசைட்டி இடத்துல வச்சிருந்தீங்களா? இங்க பாரு, அங்கதான் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அந்த பக்கம் பூரா ஃபுல்லா வீடுலாம் இல்லை. ஆமா, ஒரு பேரும் இல்லை. ஜாமான் பூரா போயிடுச்சு. இந்த பக்கம் பூரா போயிடுச்சு. இந்த வீடு பூரா போய் பாருங்க. எதாவச்சுன்னா நாங்கள் போடைக்கிறது சொல்லுங்க சாமி. குடிக்க கூட கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாத செவிக்கணும். இந்த ஒரு வாரமாக நாங்கள் மழை புதுசுல இருந்து தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. ஒரு 4 நாளா வாங்கி வச்சிருந்தது பாதிப்பாயிருக்கு. விவசாயிகளுக்கு பணம் போயிருக்கு, இவங்களுக்கு வியாபாரிகள். அதே அந்த சங்கத்தோட பேரு ஒவ்வொரு வீட்டில் எத்தனை அந்த பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக அந்த பகுதி மக்களுக்கான குறைகளை கேட்டறிந்தார். அதே போன்று அந்த வீதிகளில் எல்லாம் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு இடத்தில் கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இது ஏழை மக்களுக்கான கால் தான், இவர்களுக்கான உதவி செய்வதற்காக வந்த கால்கள் தான் என்பதை நிரூபிக்கும் வகையிலாக அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், அதே போன்று
இவர்களுடைய துன்பங்களை இதுவரைக்கும் ஆளும் அரசு கண்டுகொள்ளாத நிலையில் திமுக அரசு கைவிட்ட நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்ற துணையாக அவர்களுடைய துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடியவராக ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள அந்த கிருளரின மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து குடிசைகளில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் குடிசைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு திமுக அரசு கைவிட்ட நிலையில் தாயாக இருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உதவுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதி மக்களை படிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுடைய சான்றிதழ்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டிருந்தன. அவர்கள் வைத்திருந்த அரிசி உணவுப் பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உணவின்றி மின்சாரம் இன்றி 4 நாட்களாக தவிர்த்து வரக்கூடிய நிலையில் யாருமே கண்டுகொள்ளாத பகுதியாக இருந்த அந்த தக்காமேடு இருளர் பகுதி மக்களுக்கு நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கி அந்த வீதிகளில் சென்று அந்த பொதுமக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து தாயுள்ளத்தோடு அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார். எங்களுடைய தாயாக எங்களுடைய முதலமைச்சராக எங்களின் முதலமைச்சராக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் இருக்கிறார் என அந்த பகுதி மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தக்காமேடு இருளர் குடியிருப்பு பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆற்றின் கரை உடைந்து அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடைமைகளை இழந்து நிற்கதியாய் நிற்கிறார்கள். ஏரிகளை திமுக அரசு முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம். ஆற்றின் கரையை பலப்படுத்தாதும் ஒரு காரணம் என்பது நிரூபணமாகியுள்ளது. தொடர்ந்து பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நடந்தே சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ச்சியாக 2வது நாளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். மல்லாட்டை பயிர் மல்லாட்டை காய் எல்லாம் 20,000 மூட்டைங்க அடிச்சு மேல தூக்கிடுச்சு. எல்லாம் காம்பவுண்ட் சேவரை எல்லாம் மேல தூக்கி இப்ப நிக்கிற பாத்தீங்களா ஆளுக்கு மேல இந்த தரையில ஆளுக்கு மேல போய் சுனாமி மாதிரி அடிச்சிருச்சு. நான் சொல்றேன். சரி